பிளான் பண்ணாங்க. அது எதையாச்சும் வச்சு அவங்க அம்மாகிட்ட சொல்ற மாரி. அவங்க அம்மாகிட்ட சொல்ல வைக்கிறது. இல்லாட்டி வந்து இன்னும் இந்த ஊர் மக்கள் கிட்ட வந்து இவுங்க காசு குடுத்து, அவங்கள வந்து அவங்க அப்பாகிட்ட பேச வைக்கிறது. இந்த மாரி உங்க பெரிய பையன் இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு. ஆஹா! ஓஹோ! இவர் மாரி ஒரு நாட்ட ஆள்றதுக்கு ஒருத்தர் பொறந்து வரணும். உங்கள மிஞ்சிட்டாரு. அப்படி இப்படின்னு சொல்லிலாம் வந்து புகழ்ச்சிய வந்து காச குடுத்து பேச வைப்பாங்க. இதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு, இந்த ராஜுக்கு ஒரு யோசனை வரும். அப்பன்னா இவங்க வந்து வேற மாரி யோசிக்கிறாங்க. அப்ப இது வந்து சரி வராது. நம்ம வந்து உடனடியா இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணுவாரு, சில ஊருங்களுக்கெல்லாம் போயிட்டு போர் நடக்கும். போர் நடக்கிற இடத்துல வந்து வின் பண்ணிட்டு வந்தா தான், அது ஒரு ஒரு பேர் புகழ் கிடைக்கும் இல்லையா? அதனால என்ன பண்ணுவாருன்னா, இந்த இந்த நாட்டுக்கு போனா வின் பண்ணிட்டே வர முடியாதுன்னு சொல்லிட்டு, ஒரு 2, 3 நாடு இருக்கும். ஏன்னா சில இடத்துலலாம் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சு வந்துரலாம். சில இடத்துலலாம் தனியா தான் போகணும்னு இருக்கும். சில இடத்துல எத்தன பேர் போனாலும் வின் பண்ண முடியாது. அந்த மாரி ஒரு 3 இடத்த செலக்ஷன் பண்ணி சொல்லுவாரு. நீங்க வந்து போயிட்டு வாங்க 3 பேரும் இந்தந்த இடத்துக்குன்ட்டு. அதில போகும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சின்ன பையன் மட்டும் தான் போருக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு வருவான். இந்த 2 பெரிய பசங்களும் என்ன பண்ணுவானுங்கன்னா, ஒருத்தன் போயிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த எதிரிகிட்டயே வந்து பணத்துக்கு பேசி அவன்கிட்ட வந்து வின் பண்ண மாதிரி சொல்ற மாதிரி. பட் தோத்தாச்சு. ஆனா அவன்ட்ட பணம் வாங்கிட்ட மாரி அந்த மாதிரி ஒரு 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 என்ன சொல்லுவாங்க அத கரெக்ட்டா எனக்கு சொல்ல தெரியல. ஒரு ம் அது ஒரு எப்படி சொல்றது? சீட் பண்றது கரெக்ட்டா சொல்லலாம். சீட் பண்ணிட்டான். அந்த இடத்துல போயிட்டு அவன்கிட்ட பணம் வாங்கிட்டு, ஆனா கேட்டதுக்கு நான் வின் பண்ண நீ நான் தோத்துட்டேன்னு நான் இங்க போய் சொல்லிட்டேன். ஆனா போர்லயே அவன் கலந்திருக்க மாட்டான், ஒரு பையன். இன்னொரு பையன் என்ன பண்ணுவான்னா, போருக்கு போவான். ஆனா தோத்துட்டு வந்துருவான். இது 3த்தையும் வச்சு எங்க அப்பா சொல்லுவாரு, உங்க 3 பேரோட நான் கம்பேர் பண்ணும்போது, சின்னவனுக்கு தான் எல்லா தகுதியும் இருக்கு. ஆனா சின்ன பையன நான் இப்போ ராஜாவா அறிவிச்சேன்னு சொன்னா, நாட்டு மக்கள் எல்லாம் கேட்பாங்க. உங்க 2 பசங்களுக்கு என்ன ஆச்சு? அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் நான் வந்து இத பத்தி நான் இன்னும் கொஞ்சம் முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. அதனால நீங்க வந்து எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க அப்படின்னு சொல்லி நான் திடீர்னு என்ன ஆகும் படுத்துட்டே இருப்பாரு. அவருக்கு உடம்பு ஓவரா பிரச்சனை ஆயிடும். அந்த டைம் என்னாகும்னா லாஸ்ட்டா சொல்லுவாங்க, ஆ இது மாரி ராஜா உயிருக்கே போராடிட்டு இருக்காரு. கடைசி நேரத்தில பேசணும்னு சொல்லிட்டு, இவங்க 3 பேரையும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு பேசுவாங்க. இந்த மாரி எனக்கு இதுக்கப்புறம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல சின்ன பையன் மட்டும் தான் நாட்டுக்கு இந்த ஆட்சிய ஆள்றதுக்கான தகுதி இவனுக்கு மட்டும் தான் இருக்குது. நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? உங்களுக்கு ஓகேவா தம்பி இருக்கிறத பத்தின்னு கேட்கும்போது, அவனுங்க தீர்த்து சொல்ருவானுங்க. அண்ணன், தம்பி 2 பேரும். உங்க காலம் முடிஞ்சிருச்சுப்பா. இதுக்கப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் எங்களால கேட்க முடியாது. அவன் சின்ன பையன உட்கார வச்சீங்கன்னா, நாங்கலாம் அப்புறம் எங்கள பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க. அதனால எங்களால அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. 1000 பேர் இருந்தாலும் நாங்க தானே பெரியவன். நாங்க தான் நாட்ட ஆண்டே தீருவோம். அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க. அப்போ சின்ன பையன் சொல்லுவான், "அப்பா உங்களுக்கே உடம்பு சரியில்லப்பா. இந்த மாரி டைம்ல நீங்க ஏன் இவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க? ஸோ பரவாயில்ல நம்ம அண்ணா தானேப்பா. அவங்க கீழ நான் வேலை பார்த்துக்கிறேன். அவங்களுக்கு பதவியேற்றம் பண்ணி குடுத்துருங்க." அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவர் சொல்லுவாரு அந்த மாரி சரி ஓகே. உங்க 3 பேருக்கும் ஒரு ஒரு பதவி தரேன். ஒருத்தருக்கு வந்து இந்த நாட்ட பதவி குடுக்குறேன். ஒருத்தருக்கு வந்து இந்த மாரி என்னோட கஜானால இருக்க சொத்து தரேன். ஒருத்தருக்கு தனியான ஒரு வீடு ஒண்ணு இருக்கு. அந்த வீட்டுக்கிட்ட ஒரே ஒரு மரமும், ஒரு கிணறு மட்டும் தான் இருக்கும். அந்த வீடு வைக்கிறேன். இது 3 தான் என்னோட சொத்து. யாருக்கு வேணும், எது வேணும் முடிவு பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அவர் கடைசி மூச்சு அதுதான். அப்போ இவங்க 2 பேரும் எனக்கு வீடு வேணும், எனக்கு சொத்து வேணும், எனக்கு பதவி தான் வேணும்னு 2 பேரும் எடுத்துக்குவாங்க. இந்த கடைசி பையன் சொல்லுவான். அந்த வீடு வந்து அவர் என்ன சொல்லுவாருன்னா, "நான் வாழ்ந்த வீடு. அதனால தான் அத நான் வந்து இன்னும் விக்காம, யாருக்கும் குடுக்காம இருக்கேன்." அப்படின்னு சொல்லுவாரு. மண் வீடு அது. மண்ணு போட்டு ஓல கட்டுன ஒரு ஓல குடிசை. மொதல்ல அவங்களுக்கு திருமணமாகி அங்க தான் இருந்திருப்பாங்க. அவங்க அம்மா, அவங்க அப்பாவும். ஸோ, அதனால அது ரொம்ப ஏழ்மையா வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான், அவங்க ராஜா ஃபேமிலிக்கு வந்து மாறுவாங்க. ஸோ, அதனால வந்து அவங்க அப்பாவுக்கு அது ரொம்ப ராசியான ஒரு இடமா இருக்கும். ஸோ என்ன சொல்லுவாங்க, இதனால வந்து அந்த அவங்க சின்ன பையன் என்ன சொல்லுவான்னா, "சரிங்கப்பா, நீங்க வாழ்ந்த வீட்டையே நான் எடுத்துக்கிறேன். எதுனாலும் நான் அங்க போய் நான்
இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு அவ்வளோதான். அதோட அவங்க அப்பா உயிர் போயிடும். உயிர் போன உடனே அவங்க அம்மாவால அத தாங்கிக்கவே முடியாது. அவங்க அம்மா அவங்க அப்பா விட்டு இருக்க முடியாது. அப்படியே அவங்க அம்மாவுக்கும் அங்கேயே உயிர் போயிடும். ஸோ 2 பேருமே இறந்துருவாங்க. அந்த டைம்ல வந்துங்க என்ன பண்ணுவானுங்க, அண்ணனுங்க 2 பேரும் சேர்ந்து, அப்பா இருந்த வரைக்கும் தான் நீ அப்பா பேச்சு தானே கேட்டுட்டு